Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidina Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kathiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan adhima. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், ஐம்மாக்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. அப்போ இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அறிஞர்களில் மூத்த அறிஞரான ஒருத்தரை பற்றி ஒரு சிறிய ஒரு வரலாற்று குறிப்பு, அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக நம்ம போன வகுப்புலேயே சொல்லியிருந்தோம். இந்த கல்வி சம்பந்தமாக நம்ம படிக்கிற நேரத்தில் நமக்கு வந்து சஹாபாக்கள் எல்லாரையுமே தெரியுது. ஆனால் அதற்கு பின்னாடி வந்த சஹாபாக்களுக்கு பிறகு வந்த இமாம்களை பற்றிய வரலாறுகள் நமக்கு தெரியல. அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய காலத்துக்கு முந்தைய, அதாவது 2000ஆம் ஆண்டு 1999ஆம் ஆண்டுலாம் மரணித்த இமாம்களை பற்றிய வரலாறுகள் நமக்கு தெரியல. அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நமக்கு இன்னைக்கு வந்து பார்க்குறது வந்து மூத்த அறிஞர்களில் ஒருத்தரான இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய வரலாறு தான் படிக்கிறோம். ஏன் நம்ம வந்து இமாம் அபு ஹனீஃபா போன்ற நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை அறிந்து கொள்ளக்கூடிய அவசியத்தை வந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நாம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், அவர்களுடைய வரலாறுகளை படிக்கிற நேரத்தில், முன்னோர்கள் சொன்னால் எல்லாரையும் பற்றி படிக்கிறது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கானோ அந்த முன்னோர்களை பற்றி, மார்க்கத்துக்காக உழைத்த அந்த முன்னோர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். நம்ம அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாம் இருப்பதற்கான ஒரு வழிகாட்டலாக அவர்கள் முன்னால் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது மிக அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்டாங்க. இந்த மக்களுக்கு வந்து சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மக்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பப்பட்ட நபிமார்கள்ல கடைசி இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்திற்காக அனுப்பப்பட்டாங்க. நபி அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய மரணத்திற்கு பிறகு அதை சஹாபாக்கள் தங்களுடைய பொறுப்பா எடுத்துக்கிட்டாங்க. சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. அவர்கள் முதல் தரத்துல இருக்காங்க. அதற்கு பிறகு யார் அப்படின்னு பார்த்தா, சஹாபாக்களுடைய பிள்ளைகள் தான் இருக்கணும். ஆனா சஹாபாக்களுடைய பிள்ளைகள் எடுத்த பங்களிப்பை விடையும் நிறைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பங்களிப்பு அன்றைய காலத்துல வந்து பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் பங்களிப்பு செஞ்சாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அதுக்கு நேர் தகுதியாக இஸ்லாத்திற்கு இணைந்து கொண்டவர்கள் பெரிய ஒரு பங்களிப்பா செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் யாருன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வந்து தாபீனா தபா தாபீனா அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. தாபீன்னா என்ன? தாபியின் அல்லது தாபி ஊன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம படித்தோம், ஹதீஸ் கலையில வந்து படித்தோம். தாபின்னா என்னது? தாபியினுடைய வரைவிலக்கணம் என்ன? ஓகே, சஹாபாக்களை பார்த்திருக்கணும். சஹாபாக்கள் பார்த்துற நேரத்தை முஸ்லீமா இருக்கணும், அது வந்து பேசிக். சஹாபி அப்படின்னு சொன்னா நபி அவர்களை பார்த்திருக்கணும், முஸ்லீமா இருந்திருக்கணும், முஸ்லீமாகவே மூத்தாயிருக்கணும். இதுதான் சஹாபி. நபியை பார்த்திருக்கணும், அவரை சந்திச்சிருக்கணும். அல்லது தாபின்னு சொன்னா அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், சஹாபாக்களை பின்தொடர்ந்து வந்தவர்களை தாபி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தாபி ஊன். அவர்களை பார்த்தவர்களை தபா தாபின்னு சொல்லுவாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல? ஹைருன் நாசி கர்னி, மக்களில் சிறந்த சமுதாயம், அல்லது ஹைருல் குரூனி கர்னி, சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் அல்லது மக்களிலேயே சிறந்த சமுதாயம் யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய சமுதாயம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருன் நாசி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு பின் வந்தவர்கள், அதற்கு பின் வந்தவர்கள், இப்படி ரசூலுல்லாஹ் 3 முறையினரை சிறந்த தலைமுறையினர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகத்திலேயே மக்களால் அனுப்பப்பட்ட மக்களிலேயே சிறந்தவர்கள் சஹாபாக்கள், அதற்கு பின் வந்த தாபியின்கள், அதுக்கு பிறகு வந்த தபா தாபியின்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அப்போ அந்த தாபியின்கள்ல ஒருத்தர் தான் யாருன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. இப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்திற்கு என்ன அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த எத்தனையோ உலமாக்களுடைய பெயர்கள் வந்து நமக்கு இன்னைக்கு ஞாபகத்துல இருக்காது. ஒவ்வொரு மனிதர்களுடைய அவருடைய உழைப்பு, அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய தக்குவா, அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செஞ்ச சேவைகளை வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேர்களை வந்து உள்ளத்துல பதிய வைப்பான்.
அன்றைய இப்ப சில உலமாக்களுக்கு மத்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரபு புத்தகங்கள் படிக்கிறவங்க அல்லது கிதாபுகளை படிக்கிறவங்களுக்கு மத்தியில நிறைய பெயர்கள் அறிமுகமா இருக்கும். அவர்களுக்கு நிறைய பெயர்கள் தெரியும். உதாரணமாக உர்வத் இப்னு சுபைர், இவங்களெல்லாம் முதல் அந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. உர்வத் இப்னு சுபைர் ரஹிமுல்லா, இமாம் நாஃபி, இமாம் ஹசன் அல் பசரி, இதே போல நிறைய இமாம்கள், இமாம் அலி இப்னு மதனி, இப்படி நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க, ஃபுதைல் இப்னு இயாத். அப்ப இவர்கள் எல்லாரையும் விட இந்த பெயர்கள்லாம் சொன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நாட் ஓன்லி ஃபார் சவுதி பீப்புள், அரபிக் பேசுற பீப்புளுக்கு மட்டும் இல்ல, பட்டி தொட்டி எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி, இப்படி உலகத்துல எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி எல்லா மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் மத்தியில ஒரு மனிதருடைய பெயர் பேசப்படுது, அவர்களுக்கு அந்த பெயர் தெரியுது, அந்த ஆளை தெரியுது அப்படின்னா அது வெறுமனே சும்மா போன பெயர்கள் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தினால கொண்டு போய் சேர்த்திருக்கான் அல்லாஹ். அப்ப இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் நாம சும்மா பேசிடக்கூடாது, இமாம் அபூ ஹனீஃபா அப்படி அப்படின்னு. அப்ப அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அது. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அல்லாஹ் இல்ம கொண்டு அவருடைய பதவிகளை, தரஜாக்களை உயர்த்துறான். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மை யுரீதில்லாஹ பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு ஃபிக்ஹ் ஞானத்தை கொடுக்குறான், மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை அல்லாஹ் கொடுப்பான். இந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபிக்ஹ் கொடுக்கப்பட்டுருச்சா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்புறான் அர்த்தம், அவர்கள் அல்லாஹ் உயர்த்துவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பெரியோர் அறிஞர். இப்போ நீங்க முதல் நூற்றாண்டு எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னா 100க்குள்ள வரதுதான் முதல் நூற்றாண்டு. 101, 102 இல்லை, அது 2வது நூற்றாண்டு. 100 அதாவது முதலாவது நூற்றாண்டுன்னு சொன்னா 99 வரைக்கும் முதலாவது நூற்றாண்டு, 100 வரைக்கும் சொல்லலாம். அப்ப இந்த முதல் நூற்றாண்டுல சஹாபாக்களுடைய பேரை தள்ளி, சஹாபாக்களுடைய பேரெல்லாம் விட்டுருங்க, அவங்களாம் முதல் நூற்றாண்டு தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்பட. அவர்களை தள்ளி ஒரு பேர் எனக்கு சொல்லுங்க, சஹாபாக்கள்ல விட்டுட்டு ஒரு பேரை சொல்லுங்கன்னு சொன்னா எந்த பேருமே யாருக்கும் தெரியாது. இமாம் அபூ ஹனீஃபா அந்த நூற்றாண்டுல உள்ளவர். ஹிஜ்ரி 80ல பிறக்கிறார். ஹிஜ்ரி 80ல பிறக்கிறாரு, 150ல மரணிக்கிறாரு. முதல் நூற்றாண்டுல ஒரு மனிதருடைய பெயர் நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி தான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னா, இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னா நுஅ்மான் இப்னு சாபித். நுஅ்மான் இப்னு சாபித் அப்படிங்கிறது அவருடைய பெயர். நுஅ்மான் இப்னு சாபித் இப்னு ஜுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுதா அப்படிங்கிறவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் ஜுதா. அவருடைய பையன் தான் யாருன்னா சாபித், அவருடைய பையன் நுஅ்மான். அப்ப இவர்களுடைய வம்சம் எங்க அப்படின்னு சொன்னா காபூல், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய காபூல் தான் இவருடைய பரம்பரை வம்சம். ஆனா அங்கிருந்து குடியேறி எங்க வராங்கன்னு சொன்னா கூஃபாக்கு வராங்க. இவங்க பிறந்ததே கூஃபால. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூஃபால தான் பிறக்கிறாங்க. அப்ப இந்த ஜூதா அப்படிங்கிறவருக்கு அடிமையாக இருந்து பிறகு விடுதலை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஒரு பேரன் இருக்கார், இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி ஒரு பேரன் இருக்கார். இவர் காதியா இருந்தார், காதின்னு சொல்லுவோம்ல, நீதிபதியா இருந்தார். அவருடைய கிதாப்ல சொல்றாரு, எங்களுடைய வம்சத்துல யாருமே அடிமையாக இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுதான் சரியானது. அப்ப அவர்கள் யாருமே அடிமையாக இருந்ததில்ல. இஸ்லாம் அங்க பாரசீகத்துக்கு கூஃபால போய் சேர்ந்ததற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அந்த சமுதாயம் இஸ்லாத்துக்கு வருது. நீங்க பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான மக்கள் பெரிய பெரிய இமாம்களா இருப்பாங்க. இமாம் புகாரி எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய பரம்பரை எடுத்து பார்த்தா இமாம் புகாரியுடைய பெயர் என்ன சொல்லுங்களேன்? இமாம் புகாரியுடைய பெயர் முஹம்மது. அவருடைய பேர் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா இப்னு பர்திஸ்பா அப்படின்னு வரும். இதுல இந்த முகீரான்னு சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த வம்சவழியெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த உம்மத்துக்கு பெரிய ஒரு சேவை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் கூஃபால பிறக்கிறாங்க. இந்த கூஃபா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொன்னா பெரிய ஒரு ஃபித்னா பிடிச்ச நாடு இந்த கூஃபா, அன்றைக்கு இருந்த கூஃபா. இவர்கள் தான் இந்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சி கர்பலால வச்சு அந்த ஒரு கொலை நடந்துச்சு இல்ல, கர்பலான்னு சொல்லக்கூடிய, அதெல்லாம் அந்த கூஃபால அந்த மக்கள் போட்ட கடிதங்கள். அவர்கள் தான் அழைச்சாங்க, நீங்க வாங்க ஆட்சியை பிடிங்கன்னு சொல்லி அழைச்சி கர்பலால வச்சு அந்த சம்பவம் நடக்குது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிட்டு காட்டினாங்க, அதாவது ஷைத்தானுடைய கொம்பு உதயமாகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி காட்டப்பட்டதும் இந்த கூஃபா தான். அப்போ பெரிய ஒரு ஃபித்னா நிறைந்த ஒரு இடம். ஆனால் நிறைய அதாவது இமாம்களும் அங்க என்ன செஞ்சாங்கன்னா பிறந்தாங்க, அங்க வாழ்ந்தாங்க. உதாரணமாக ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா, அதே போல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போல சுஃபியான் அஸ்-சௌரி, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள்லாம் அங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ பெரிய ஒரு இமாம்களும் அங்க இருந்திருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அந்த இடத்துல தான் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த வருடம் சொல்லுவாங்க உமையா கிலாஃபத்துல பிறக்கிறாங்க. உமையா கிலாஃபத்னா என்னன்னு தெரியும்ல? உமையா கிலாஃபத் அப்படின்னு சொன்னா சஹாபி ஒருத்தர் இருக்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு யசீத் வர்றார் ஆட்சிக்கு.
யசீதுக்கு பிறகு மறுபடியும் அவருடைய பையன் முஆவியா. அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க, வாப்பாவோட பேரை பிள்ளைக்கு வைப்பாங்க. முஆவியா, யசீத் இப்னு முஆவியா, முஆவியத்து இப்னு யசீத், அதுக்கு பிறகு மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான், இப்படி வர்றாங்க. இப்போ இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய பீரியட்ல, உமையாக்குடைய கிலாஃபத்துல தான் இமாம் அபு ஹனீஃபா பிறக்கிறாங்க. 80வது ஹிஜ்ரியில பிறக்கிறாங்க. உமையா கிலாஃபத் எப்போ முடியுதுன்னா 120ல முடியுது, ஹிஜ்ரி 120ல முடியுது. அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அதுலயும் வாழ்ந்தாங்க. 120ல உமையா கிலாஃபத்து முடிஞ்சு அப்பாசியா கிலாஃபத்து வந்ததுக்கு பிறகு அதுலயும் வாழ்ந்தாங்க. மொத்தம் 70 வருஷம் வாழ்ந்தாங்க. 80ல பிறந்து 150ல மரணிக்கிறாங்க. 40 வருஷம் உமையாக்கள் ஆட்சியை பார்த்துட்டாங்க. 30 வருஷம் அப்பாசியா கிலாஃபத்துடைய ஆட்சியையும் பார்த்துட்டாங்க. அதனால இவர்களை சொல்லுவாங்க, எல்லா விதமான அறிவு, உமையா கிலாஃபத் எப்படி இருந்துச்சு, அப்பாசியா கிலாஃபத் எப்படி இருந்துச்சுங்கிற அறிவு என்பது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மூத்த அறிஞராக, மிக பழமையான அறிவு பெற்ற அறிஞராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் எப்பவுமே இந்த உமையா கிலாஃபத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது அவர்கள் பண்ண ஒரு தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. அப்பாசிய கிலாஃபத் வந்த நேரத்துல யாரெல்லாம் இந்த அப்பாசிய கிலாஃபத்துக்கு எதிராக கிளம்புனாங்களோ அவர்களோட எல்லாம் பையத் செஞ்சிருவாங்க. அப்ப இவர்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்போ அவர்களோட போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபியை சந்திச்சதாக ஒரு செய்தி இருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை சந்திக்கிறாங்க அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள். இன்னும் சொல்லுவாங்க, இன்னும் 3 பேரை சொல்லுவாங்க, அது அத்தன்டிக் இல்ல. அபு துஃபைல் ஆமீர் இப்னு வாசிலா, இந்த சஹாபி தான் கடைசியாக மரணிச்ச சஹாபி. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அபு துஃபைல் ஆமீர் இப்னு வாசிலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் தான் கடைசியாக மரணிச்ச சஹாபி. ஹிஜ்ரி 102 அல்லது ஹிஜ்ரி 100ல மரணிக்கிறாங்க. அப்ப இவரையும் பார்த்ததாக சொல்லுவாங்க. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அபு ஹனீஃபா பார்த்தாங்க அப்படிங்கிறது உறுதியான செய்தி. அதே போல அப்துல்லா இப்னு அபி அவுஃபா, சால் இப்னு சாத் போன்ற சஹாபாக்களை பார்த்ததாக சொல்றாங்க. அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் தாபீனாக இருந்தார்கள். சஹாபாக்களை கண்ட தாபியில ஒருத்தராக இருந்தார். ஆனா சிறிய தாபி. சிறிய தாபி பெரிய தாபினா தெரியுமா? சிறிய தாபி பெரிய தாபின்னா என்னன்னா, இப்ப அபூபக்கர், உமர், உஸ்மான், இப்படி ஒரு 50-100 சஹாபாக்களை சந்திச்ச தாபீன்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பெரிய தாபி இல்லை. எப்ப பிறப்பாங்கன்னா ஹிஜ்ரி 40, ஹிஜ்ரி 30 எல்லாம் பிறப்பாங்க. அவர்கள் எல்லாம் பெரிய தாபி. முஜாஹித் ஒரு தாபி இருக்காப்புல, முஜாஹித் இப்னு ஜப்ர், இவங்க எல்லாம் பெரிய தாபி. இமாம் அபு ஹனீஃபா ஒரே ஒரு சஹாபி தான் பார்த்திருக்காரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால சிறிய தாபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இமாம் அபு ஹனீஃபா வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தோடு நெருக்கமான காலம். 70 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறாங்க இமாம் அபு ஹனீஃபா. அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நெருக்கமான ஒரு காலத்துல பிறக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு புடவை வியாபாரியா இருந்தாங்க. புடவை விற்கக்கூடிய வியாபாரி, ட்ரெஸ் சேல் பண்ணக்கூடியவரா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா இந்த வேலையை, அந்த தொழிலை எங்க இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, வாப்பாட்ட இருந்து. வாப்பா ஒரு பெரிய ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு, புடவை வியாபாரியா இருந்தாரு. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வாப்பாட்ட இருந்து அப்படியே அந்த தொழிலை படிக்கிறாங்க, படிச்சு அந்த வேலையை செய்யறாங்க. பெரிய பணக்காரராக தான் இருந்தார் இமாம் அபு ஹனீஃபா. சொல்லுவாங்க, அவருடைய வாப்பா மரணிக்கக்கூடிய நேரத்துல 2 லட்சம் திர்ஹம்களை இமாம் அபு ஹனீஃபாவுக்கு வச்சுட்டு போயிருந்தார். 2 லட்சம் திர்ஹம். ஒரு அன்றைக்கு காலத்துல 3 திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்கலாம். 3 திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்கலாம். அந்த அளவுக்கு 2 லட்சம் திர்ஹம்களை வச்சு பெரிய பணக்காரராக தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருந்தார்கள். அப்போ ஒரு 20-25 வருஷம் போயிருச்சு, 25 வயசுக்கிட்ட ஆயிருச்சு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு. அப்பந்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வியாபாரம்லாம் ரொம்ப வேகமா செய்யறாங்க. பேச்சாற்றல் எல்லாம் நல்லா பயங்கரமா இருக்கு. நுட்பமாக, மிக மத்தி நுட்பமாக பேசக்கூடிய ஆளாக இமாம் அபு ஹனீஃபா இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்த பெரிய ஒரு அறிஞர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இவர் இவ்வளோ மாஷா அல்லாஹ் இவ்வளோ அறிவுள்ள ஆளா இருக்காரு, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, தந்திரமா பேசுறாப்லையே. தந்திரம்னா கேடுகிட்ட அந்த தந்திரம் இல்லை, நல்ல தந்திரமா பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அங்கிருந்த ஒரு இமாம் தான் அமீர் அல் ஷாபி அப்படிங்கிற ஒரு ஷேக். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இமாம் அபு ஹனீஃபா ஒரு நாள் அழைச்சு கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எங்கேயாக்கும் போயிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி. அவர் எதுக்கு கேட்டார்னா, நீங்க எந்த கல்வி சபையில போய் படிச்சுக்கிட்டு வர்றீங்க, எங்கேயாக்கும் கல்வி எடுக்கிறீங்க, மார்க்க கல்வி எங்க படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இமாம் அபு ஹனீஃபா சொன்னாரு, நான் கடை வீதி மார்க்கெட்டுக்கு தான் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னாரு, அதை கேட்கல, நான் நீங்க எந்த கல்வி சபையில போய் உட்காந்து படிச்சுட்டு வர்றீங்க, யார்கிட்ட மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னாரு, நான் எந்த மார்க்க சபைக்கெல்லாம் போகல, ஒன்லி நான் பிசினஸ், நான் புடவை வைப்பேன், அவ்வளவுதான், எனக்கு அங்கெல்லாம் போறது மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இமாம் ஷாபி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய விஷயத்துல நான் ஒரு சிறந்த மதிநுட்பத்தை பார்க்கிறேன், உங்களுடைய ஆற்றலை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு ஒரு விழிப்பு துடிப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, நீங்க என்ன செஞ்சிருங்க, நீங்க இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்,
ஏதாவது ஒரு கல்வி சபையில போய் நீங்க உட்காருங்கன்னு சொல்லி ஷாஃபி இல்ல ஷாபி அமீரல் ஷாபின்ற இமாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. போனாரு, அந்த கவுல் அப்படியே பதியுது, அந்த வார்த்தைகள் அப்படியே பதியுது. அப்போ வந்து நம்ம படிக்கலாமோ அப்படின்னு சொல்லி 25 வயசுக்கு மேல என்ன செய்யறாருன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய உஸ்தாதுகள்ல ஒருத்தர் தான் ஹம்மாத் இப்னு அபி சுலைமான். இந்த ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் ரஹிமஹுல்லா அவர் ஒரு பெரிய ஒரு இமாம். அவர்கிட்ட வந்து இமாம் அபூ ஹனீஃபா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 18 வருஷம் அவர்கிட்ட படிச்சாங்க. 18 வருஷம் அந்த ஒரே இமாம்கிட்ட படிச்சாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அந்த ஹம்மாத் இப்னு அபி சுலைமானுடைய பேரை தான் பிள்ளைக்கு வச்சார். தன்னுடைய பிள்ளைக்கு பையனுக்கு பேரு ஹம்மாத். ஆசிரியரோட பேரையே பையனுக்கு வச்சார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா. ஆனா ஹம்மாத் இப்னு அபி சுலைமான்கிட்ட படிச்சாலும் பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி யார் இருந்தாங்கன்னு சொன்னா அத்தா இப்னு ரபாஹான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இவரும் பெரிய ஒரு இமாம், சஹாபாக்கள்கிட்ட படிச்சவர். அப்போ அத்தா இப்னு ரபாஹான்னு சொல்லக்கூடியவங்க தான் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய சிறந்த ஒரு ஆசிரியரா இருந்தார். அப்போ ஹம்மாத் இப்னு சுலைமானும் என்னதான் பெரிய ஒரு ஆசிரியர். 18 வருஷம் அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, படிச்சாரு. பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள்ட்ட படிச்சாரு. 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள்ட்ட இமாம் அபூ ஹனீஃபா படிக்க ஆரம்பிச்சாரு. தொழில் எப்படி ஓங்கி இருந்துச்சோ தொழில் அப்படியே குறைச்சு கடைசியில கல்விக்காக தன்னை முழு நேர பணியில ஒதுக்கி கொண்டார். ஆனா தொழிலை விடவே இல்லை கடைசி வரைக்கும். நீங்க பாப்பீங்க அவருடைய மரணம் வரை, இமாம் அபூ ஹனீஃபா மரணிக்கக்கூடிய காலம் வரை அவர் வந்து இந்த மார்க்கத்துக்குன்னு சொல்லி இந்த காதி இருப்பாங்கல்ல, அந்த காலத்துல வந்து காதி ஜட்ஜ் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பொசிஷன். பெரிய மார்க்க அறிஞர்களுக்கு தான் அந்த காதிங்கிற பொசிஷனை கொடுப்பாங்க. அதை கூட வேண்டாம்னு சொல்லுவார் இமாம் அபூ ஹனீஃபா. ஏன்னா அந்த கொள்கையில் அவர் இருந்தார். நான் வந்து மார்க்க ரீதியா எந்த தொழிலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த தொழில் அதை நான் பார்ப்பேன், மார்க்க பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருந்தார். அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கடுமையாக ஹதீஸ்களை தேட ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க. இமாம் தஹபி சொல்லுவாரு, ஹிஜ்ரி 100 அவருடைய 20வது வயசுல ஆரம்பிச்சவர் ஹதீஸ்களை வந்து அதிகமா படிக்க ஆரம்பிச்சு நிறைய ஹதீஸ்களை படிச்சு சேர்த்துக்கிட்டார் தன்னுடைய மனநத்துல. ஆனா அறிவிக்கல. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ்களை அறிவிக்கவே இல்லை. கொஞ்சம் ஹதீஸ்களை தான் அறிவிச்சாங்க. இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா தன்னை உணர்ந்து கொண்டார். இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு தெரியும் நான் வந்து மனநத்துல வீக் அப்படிங்கிறது. அவருக்கு வந்து பேச்சு திறமை கிடையாது. அதாவது ஒரு ஹதீஸை எப்படி சொல்லணுங்கிறது தெரியாது, மறந்துடுவார். மனநத்துல வந்து இமாம் அபூ ஹனீஃபா வீக். அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா நிறைய ஹதீஸ்களை படிச்சாரு, ஆனா அறிவிச்சது குறைவு இமாம் அபூ ஹனீஃபா. ஆனா ஃபிக்ஹ் எப்படி, அதுல இருந்து சட்டம் எடுக்கிறது, ஒரு சட்டத்தை அவர்கிட்ட கேட்டா சடனா என்ன செய்வாருன்னா அந்த சட்டத்துக்கு பதில சொல்லுவார். இந்த ஹதீஸ் அப்படியே தேடி தலையில போட்டு தேடி ஒரு பதில சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு அறிஞராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா இருப்பாங்க. அப்ப அவரை பத்தி சொல்லுவாங்க கலீலுர் ரிவாயா, அதாவது அறிவிப்பாளர் வரிசை வந்து சொல்றதுல தான் அவர் என்ன மனநத்துல குறைவே தவிர ஹதீஸுகள்ல அவர் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்களை பாருங்களேன். அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தர் தான், மாணவர்களை பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும். இமாம் அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தர் அபு யூசுப் அப்படிங்கிற ஒரு மாணவர். இவர் ஒரு காதியா இருந்தார். இவருடைய சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, மறந்துருச்சு, போன வகுப்புல சொன்ன நான். இமாம் அபு யூசுப் அவர்கள் காதி நீதிபதியா இருந்தார். இவருடைய மாணவர்ல ஒருத்தர். இவர் வந்து சின்ன வயசுல வந்து இமாம் அபூ ஹனீஃபாட்ட படிக்க போவார். படிக்க போய் அங்கேயே உட்கார்ந்துருப்பார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா இடத்துல. அப்போ ஒரு நாள் தாய் வந்து கேட்டாங்க அபூ ஹனீஃபாட்ட, நீங்க என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் அந்த மாதிரி ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படிதான், அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த தாய் கேட்டாங்க, என் பையனை தயவு செஞ்சு வேலைக்கு விடுங்க, அவன் வேலைக்கு போய் மீன் பிடிச்சு சம்பாதிக்கட்டும், அவனுக்கு வேலைக்கு விடுங்கன்னு சொன்னோன்னா இவர் சொன்னாரு, இல்லை அவன் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறார். கடைசியில அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி நீ வந்து எப்போ அந்த பழங்களை சாப்பிட போற, அதை பத்தி நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லி. பிற்காலத்துல வந்து அவர் காதியா மாறுறார். நீதிபதியா மாறினதுக்கு பிறகு அரசவையில போய் உட்கார்றாரு இமாம் அபூ யூசுப். இமாம் அபூ யூசுஃபுக்கு முன்னால அந்த பழங்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்ட உடனே அவர் அப்படியே அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். அவர் வந்து சொன்னாரு, என்னுடைய தாய் இப்படி சொல்ல நான் கேட்டிருக்கேன் நான் படிக்கிற காலத்துல, ஆனா இன்றைக்கு நான் அந்த பழத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா என்ன கல்விதான் என்ன செஞ்சது, உயர்த்தியது அப்படின்னு சொல்லி இமாம் அபூ யூசுப் அவங்க சொல்லுவாங்க. ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல இவங்க வந்து காதியா இருக்கிறாங்க. அதே போல இவருடைய மாணவர்கள் ஒருத்தர் முகமது இப்னு ஹசன் ஷைபானி, பெரிய ஒரு அறிஞர். ஹசன் இப்னு ஜியாத் அல் ஜயாத், சுஃபர் இப்னு ஹுத்தைல், பெரிய ஒரு ஆபிதா இருந்தாங்க. அதே போல அப்துல்லா இப்னு முபாரக், நம்ம அடிக்கடி கேட்கிற பேர் அப்துல்லா இப்னு முபாரக், பெரிய ஒரு அறிஞர். அவரும் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்கள் ஒருத்தர். அதே போல ஃபுதைல் இப்னு இயாத் தெரியுமா யாருக்காவது? ஃபுதைல் ரஹிமஹுல்லா தெரியுமா யாருக்காவது? தெரியல. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா, அப்ப அவரை பத்தி சொல்லணும் கண்டிப்பா. தலைப்புல இல்ல, ஆனாலும் ஃபுதைல் இப்னு இயாத் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்கள் ஒருத்தர் ஃபுதைல் இப்னு இயாத். இந்த ஃபுதைல் ரஹிமஹுல்லா உடைய பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சமான பேர். உள்ளத்துல வந்து அப்படியே குழி தோண்டி புதைச்சி வைக்கப்பட்ட பேர்கள்ல ஒரு பேர் தான் இந்த ஃபுதைல். இந்த ஃபுதைல் ரஹிமஹுல்லா அவர்கள் பெரிய ஒரு கொள்ளையரா இருந்தார். கொள்ளைக்கார கூட்டத்துடைய தலைவராக இருந்தார் ஃபுதைல் ரஹிமஹுல்லா. பெரிய ஒரு கொள்ளை. மக்காவில் அந்த குரசான்ல இருந்து போகக்கூடிய வழியில வந்து அவர் கொள்ளை அடிப்பாரு. அவரை பார்த்து பயப்படாத ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுதைல் இப்னு இயாத் பார்த்து பயப்படுவாங்க.
ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து உட்கார்ந்துருக்கிற நேரத்துல அவர் அனுப்பிவிட்டார் ஆட்களை எல்லாம், போய் கொள்ளையடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சும்மா இருந்துட்டு இருக்காரு. அப்ப நினைக்கிறாரு, சரி இந்த ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் நம்ம என்ன செய்வோம்னா கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லி. கொள்ளையடிக்கிறதுக்கு சொல்லி வீட்டுக்கு மேல செவரேறி குதிச்சு அங்க காம்பவுண்ட் மேலே ஏறிட்டார். கூரைக்கு மேலே ஏறி கூரையை பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். கூரையை பிரிச்சுக்கிட்ட நேரத்துல ராத்திரி தஹஜ்ஜுடைய நேரம், ஃபுதைல் ரஹிமஹுல்லா பிரிக்கிறாங்க. கொள்ளை கூட்ட தலைவர் பிரிக்கிற நேரத்துல உள்ள ஒருத்தங்க வந்து ஒரு பெண்மணி அல்லது ஒரு வயசான ஆள் என்ன செய்யறாங்கன்னா குர்ஆன் ஓதுறாங்க. அப்ப அதுல ஒரு வசனம், சூரா ஹதீஸுடைய ஒரு வசனம் வருது. சூரா ஹதீத் 16 வசனம் நினைக்கிறேன். அலம் யனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லா அப்படிங்கிற வசனம். அலம் யனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லா அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த ஓதுறாங்க. ஓதுற நேரத்துல ஓதக்கூடியவருக்கு அந்த வசனத்தை ஓத முடியல. அவங்க வந்து திரும்ப திரும்ப ஓதுறாங்க. அலம் யனில்லதீன ஆமனு, அலம் யனில்லதீன ஆமனு, அலம் யனில்லதீன ஆமனு. அது என்னன்னா, இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அலம் யனில்லதீன ஆமனு, இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா முஃமின்களே? அன் தக்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லா, உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து பயப்படுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அப்படிங்கிற அந்த வசனம். அதை வந்து திரும்ப திரும்ப அந்த பெண்மணி ஓதுறாங்க. அலம் யனில்லதீன ஆமனு, அலம் யனில்லதீன ஆமனு. ஓத முடியல. அன் தக்ஷா குலூபுஹும் பிதிக்ரில்லா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுது ஓதுறாங்க. இதை வந்து ஃபுதைல் என்ன செய்யறாருன்னா, கூரையை பிரிச்சுட்டு இருக்கும்போது பாக்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு வந்து என்னதுன்னா, அவருக்கு ஓதுற மாதிரி இருக்கு. அல்லாஹ் என்ன நோக்கி கேட்கிறானோ, படைச்ச ரப்பு வந்து என்ன நோக்கி இந்த வசனத்தை ஓதுறானோ கேட்கிறானோன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் பயந்துட்டார். அவருடைய உள்ளத்துல தக்ஷா, அந்த குலூபுஹும் பிதிக்ரில்லா, அந்த தக்குவா என்பது, ரஷியத் என்பது அவருக்கு வந்துருச்சு. வந்த உடனே அங்கிருந்து சொன்னாரு, பலா ரப்பி, வந்துருச்சு யா அல்லாஹ். நம்ம வந்து அரபுல வந்து கேள்வி கேட்டா நாம்னு பதில் சொல்லுவோம். ஆனா அலம் யதினில்லதீனன் வரக்கூடிய அந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடாது, பலான்னு சொல்லுவாங்க அரபுல. அப்ப இவர் சொல்றாரு, பலா யா ரப்பி, வந்துருச்சு யா அல்லாஹ், ஆமா யா அல்லாஹ், கது ஆன், இந்த வந்துருச்சு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து இறங்கினார். ஃபுதைல் நடந்து போனாரு. அங்க ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ போக வேண்டாம், ஃபுதைலுடைய கூட்டம் நிற்கும், நம்ம போக வேண்டாம்னு சொல்லி பேசிட்டு இருக்க ஒரு கூட்டம். ஃபுதைல் அப்படியே திரும்பினாரு, மக்காவுக்கு போனாரு, தொழ ஆரம்பிச்சாரு. சுப்ஹான் அல்லாஹ். சொல்லுவாங்க இமாமுல் ஹரமைன்னு சொல்லுவாங்க, ஷேகுல் ஹரமைன், உப்பாதுன்னு சொல்லுவாங்க. உப்பாதுல் ஹரமைன். உப்பாதுன்னு சொன்னா ஆபித் தெரியல, ஆபித்னா வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர். உப்பாதுன்னு சொன்னா வழிபாடுகள்லயே இருக்கிறவர், நல்ல வழிபாடு செய்யக்கூடியவர் வந்து உப்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாங்க இமாம் ஃபுதைல, உப்பாதுல் ஹரமைன், ஹரமைன்ல எப்பவும் தொழுதுகிட்டே இருப்பார். ஜாஹிதுன்னு சொல்லுவாங்க. ஜாஹித்னா உலக பற்றற்றவர். அவரை போல உலக பற்றற்றவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஷேகுல் ஹரமைன். ஹரமைன் ரெண்டு இமாம் ஹரமுகளுடைய பெரிய ஒரு அறிஞராக என்ன செஞ்சாருன்னா ஃபுதைல் ரஹிமஹுல்லா மாறினார். இதுதான் ஃபுதைலுடைய வரலாறு. இப்போ ஃபுதைல் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனிஃபாவுடைய ஒரு மாணவர்கள்ல ஒருத்தர். அதே போல அவருடைய மகன் ஹம்மாதுன்னு சொன்னல, ஆசிரியருடைய பேரை வச்ச அந்த ஹம்மாத், அவரும் அறிஞராக இருந்தாரு, இமாம் அபு ஹனிஃபாவுடைய மகன். அப்ப இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தொகுக்க ஆரம்பிச்சாங்க. சில ஹதீஸ்கள், சட்டங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா தொகுக்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுடைய 40வது வயசுல, 39 அல்லது 40வது வயசுல ஹம்மாத் அவருடைய ஆசிரியர் மரணிக்கிறார். மரணிச்ச உடனே அந்த பொசிஷனுக்கு யார் வராங்கன்னா அபு ஹனிஃபா வர்றாங்க. அதுக்கு பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இமாம் அபு ஹனிஃபாவை தேடி போய் அவருடைய சந்தேகங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர் என்ன செஞ்சாருன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சார். அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே சடனா பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இமாம் அபு ஹனிஃபா ஆனாங்க. எல்லா பதில்களும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் முதல்ல பார்ப்பேன், குரான்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை சொல்லுவேன், குரான்ல இல்லையா ஹதீஸுக்கு போவேன். இப்படி இல்லை, இப்படி எடுக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா குரான் சிலதை வந்து சொல்லும், ஹதீஸ் வந்து அதை வந்து மட்டுப்படுத்தும், அதை வந்து கட்டுப்படுத்தும். இப்போ நான் சொன்ன மாதிரி திருடனவருக்கு கைவெட்டணும்னு சொல்லி குரான்ல வருது. எவ்வளோ திருடுனா வெட்டணுங்கிறது ஹதீஸ்ல வரும். பசிக்கு திருடுனா வெட்டலாமா, ஹதீஸ்ல தான் வரும். குரான்ல அப்படி இல்லை, எப்படி திருடினாலும் வெட்டணும்னு சொல்லி புரியக்கூடாது. அப்போ இமாமா அப்படி சொன்னாங்க, குரான்ல இருந்தா அதை பார்ப்பேன், ஹதீஸ்ல இருக்குதா ரெண்டாவது பார்ப்பேன், அதுக்கு பிறகு சஹாபாக்கள் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா இமாம் அவர்கள் சட்டம் சொல்லுவாங்க. இமாம் அவர்கள் கிதாபுகள் எதுவுமே எழுதலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது உண்மையான குற்றச்சாட்டு தான். ஆனால் அந்த காலத்துல வந்து யாருமே கிதாபை எழுதலை. அன்றைக்கு இருந்த இமாம்கள் யாருமே கிதாபுகளை எழுதலை. இமாம் அபூபக்கர் தான் கிதாப் எழுதியிருக்காரா? இல்ல. அது கிதாபுகள் தொகுக்கக்கூடிய காலம் கிடையாது இமாம் அபு ஹனிஃபாவுடைய காலம். இமாம் மாலிக் தான் முவாத்தா அப்படிங்கிற கிதாப் வந்து என்ன செய்யறாங்கன்னா தொகுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுதுன்னா கிதாப் எல்லாம் தொகுக்கப்படுது. இமாம் அபு ஹனிஃபா அந்த மாதிரி என்ன செய்யல. ஏன்னா அவர்களுக்கு தேவை அன்றைக்கு இருக்கல. ஒரு 5 கிதாபுகளை என்ன செய்வாங்கன்னா ஹனஃபி மதுஹப்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ரிசாலா அப்படிங்கிற கிதாப், வசீலா அப்படிங்கிற ஒரு கிதாப், அதே போல ஃபிகுல் அக்பர்ங்கிற கிதாப், அதே போல ஆலிம் முத்தஅல்லிம் அப்படிங்கிற கிதாப்லாம் அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது எதுக்குமே ஆதாரம் இல்லை.
அது வந்து அவருக்கு மேல ஒரு குறையும் இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை குறைபடுத்துறதுக்காகவும் அது இல்லை. இன்னொரு கிதாபு சொல்லுவாங்க அல் ஹியல் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார். இது வந்து இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆதரவாளர்கள் சொல்றது இல்ல, இன்னொரு சைட்ல இருக்கிறவங்க சொல்றது. தந்திரம்னு ஒரு புத்தகத்தை எழுதி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் அதுல எப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள்ல இருந்து தப்பிக்கணும்னு எழுதினாருன்னு சொல்லி பொய். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த கிதாபுகளையும் அவங்க எழுதலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த கிதாபுகளையும் தொகுக்கல அப்படிங்கிறது நாம புரிஞ்சு கொள்ளணும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அவர்கள் இருந்த அந்த காலகட்டம் 100, 150 இந்த காலகட்டத்துல வந்து பெரிய ஃபித்னாக்கள் வந்து வெடிச்சு செதறின காலமே அதுதான். ஜஹ்மியா, கத்ரியா போன்ற முஅத்தஸிலா, முர்ஜியா போன்ற எல்லா கேடுகட்ட அந்த பிதஅத்வாதிகளும் அப்படியே வெளியான காலம் என்பது இமாமுடைய காலம். அதனால இமாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஹதீஸ்களை வந்து புறக்கணிச்சாங்க. ஏன்னா ஹதீஸ் பெயர்களால இட்டுக்கட்டப்பட்டுச்சு. நம்ம ஹதீஸ்கள்ல பார்த்தோம் எந்தெந்த எப்படி எல்லாம் தரம் பிரிக்கணும், மத்தனை எப்படி தரம் பிரிக்கிறது, அந்த ரிவாயத்துகளை அந்த அறிவிப்பாளர் வரிசை எப்படிலாம் தரம் பிரிக்கிறதுன்னு பார்த்தோம். இதை முதல்ல கொண்டு வந்தவரை யாருன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபி தான் அந்த சட்டக்கலையை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் சட்டம் இல்லை எப்படி ஹதீஸுகளை பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் குர்ஆனை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. குர்ஆனை எடுத்துட்டாங்கன்னா ஹதீஸுகளை வந்து ரெண்டாவது தான் பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம பார்ப்போம் சில நேரங்களில் வந்து அதாவது தக்பீர் கட்டுவாங்க. ஹனஃபி இமாம் மதுஹப்ல இருக்கிறவங்க வந்து தக்பீர் கட்டுற நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லி நம்ம தக்பீர் கட்டுவோம். ஏன்னா ஹதீஸ்ல எப்படி வருது, அல்லாஹ் அக்பர் சொல்லி ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினாங்க அப்படிங்கிறது வருது. இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்வாங்கன்னா ஒரு குர்ஆன் வசனத்தை எடுப்பாங்க. அதாவது இஸ்மு ரப்பிக ஃபஸல்லா, வதக்கர இஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் வருது. அது என்னன்னா வதக்கர இஸ்மி ரப்பிஹி ஃபஸல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க தொழுங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்ப இமாம் என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல எந்த பெயரை வேணாலும் சொல்லலாம், அவர்கள் புரிந்து கொண்டது. அப்ப அதை வச்சு இன்னைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த நம்ம ஊர்ல அப்படி செய்யறது இல்லை. ஆனா ஹனஃபி மதுஹப்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அக்பருக்கு பதிலாக வேற பெயர்களும் சொல்லிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து இமாம் அவங்க அந்த சட்டத்துல வச்சிருந்தாங்க. அதே போல இந்த மீன் சாப்பிட்றது சம்பந்தமாக சில ஒவ்வொருத்தங்க அந்த இமாம்கள் வந்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க. என்ன காரணம்னா ஹதீஸ்கள் வந்து அன்றைக்கு தொகுக்கப்படலை. எப்படி தொகுக்கணும், எதை வந்து சஹி எது லைஃப்ங்கிறது தெரியாம இருந்த அந்த காலகட்டத்துல இமாம் அவர்கள் இந்த விஷயத்துல இருந்தாங்க. இந்த இமாம் அபூ ஹனீஃபா அகீதா ரீதியாக அல்லாஹ்வை எப்படி நம்பணும், அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, யாரிடத்துல பிரார்த்திக்கணுங்கிற விஷயத்துல எல்லாத்திலையுமே வந்து பக்காவா இருந்தாங்க இமாம் அபூ ஹனீஃபா. யாருமே இன்றைக்கு பண்ணக்கூடிய ஹனஃபி மதுஹப்ல இருக்கிற பண்ணக்கூடிய செயல்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது, தெளிவா இருந்தாங்க. ரெண்டு விஷயத்துல தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் தவறுனாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். ஒன்று வந்து ஆட்சியாளருடைய விஷயம். நான் சொன்னேன் உமையாக்களுடைய ஆட்சியில இருந்தாங்க, அப்பாசிக்கள் ஆட்சியில இருந்தாங்க. அப்பாசிய ஆட்சிக்கு எதிராகவே இருந்தாங்க. அது ஒரு போக்கு, அப்படி இருக்கக்கூடாது. நல்லவராக இருந்தா அதுக்கு ஆதரவாக இருக்கணும். ரெண்டாவது ஈமானுக்குள்ள அமல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது புரியுதா? ஈமானுக்குள்ள அமல் இல்லை, இது நமக்கு புரியாது. ஈமானுக்குள்ள அமல் இல்லை அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க அமல் செய்றீங்கன்னு வைங்களேன், நீங்க அமல் செஞ்சீங்கன்னா ஈமான் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? அதிகரிக்கும். அவர் என்ன சொன்னா, இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னாங்கன்னா அதிகரிக்காது. ஈமானுக்கும் அமலுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேற இது வேற, நீ அமல் செய்யலன்னா ஈமான் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. இது எப்படி போயிட்டுன்னா அதுக்கு காலகட்டத்துக்கு பின்னால கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அமலே செய்யாம ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஈமானும் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருடைய ஈமானும் சமமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்ல வேண்டி வந்துச்சு. அடுத்தது கேட்டாங்க, அப்ப அப்படி அவர்களுடைய ஈமானும் நபிமார்களுடைய ஈமானும் சமமான்னு கேட்டாங்க. அதுக்கும் சொல்ல வேண்டிய ஆமான்னு தானே சொல்லணும். அப்ப அதுவும் ஆமான்னு சொல்ல வேண்டி வந்துச்சு. அதுக்கு பிறகு நபிமார்களுடைய ஈமானும் அல்லது பாவம் செய்யக்கூடியவருடைய ஈமானும் அமலே செய்யாம இருக்கக்கூடியவருடைய ஈமானும் மலக்குடைய ஈமானும் சமமான்னு கேட்டாங்க. அதுக்கும் ஆமான்னு சொல்ல வேண்டி வந்துச்சு. அப்ப இதுல வந்து அவங்க பிழை விட்டாங்க. அதை இமாம் அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால், ஹதீஸ்களை வச்சு புரிந்து கொண்டிருந்தால் அவங்க இதுக்கு எதிராகத்தான் இருந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நாம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அன்றைய காலத்துல வந்து பெரிய ஃபித்னாக்கள் வந்து அதிகமா இருந்துச்சு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்துல. ஆனால் அகீதா என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையில வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி அவர்களை இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி மற்ற உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஹத்தீப் அல் பக்தாதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருந்தார். அவர் தன்னுடைய புத்தகத்துல 30 பக்கம் அவரை பத்தி எழுதுறார். இமாம் அபூ ஹனீஃபாவை பத்தி 30 பக்கத்துல எழுதுறார். இதுல 20 பக்கம் என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய நேர்மை, தைரியம், அவருடைய கொடை, அவருடைய தக்வா, அவருடைய ஜுஹுத், உலக பற்றற்ற தன்மை, அவருடைய அமல், அவருடைய அறிவு, இப்படி எல்லாத்தையுமே அந்த 20 பக்கத்துல எழுதுறார். 20 பக்கமும் அதுதான் எழுதுறார். மீதி 10 பக்கத்துல தான் மற்ற விஷயங்கள் எழுதுறார். இது கொடைன்னு சொன்னாங்கல்ல, இதுல கொடையில இமாம் அபூ ஹனீஃபா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, தர்மம் செய்யறதுல வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல நிறைய மாணவர்கள் வந்து படிப்பாங்க. சிறையில இருக்கும்போதும் வந்து படிச்சாங்க. படிக்கிற நேரத்துல அவர்களுக்கும் சேர்த்து இமாம் அபூ ஹனீஃபா செலவு பண்ணுவாங்க பைசா. இன்றைக்கு வந்து எப்படி ஹாஸ்டல் வச்சு நடத்துறாங்க,
செலவு பண்ணி நடத்துறாங்களோ அந்த சிஸ்டத்தை இமாம் அபூ ஹனீஃபா என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல 80 ஹிஜ்ரியிலேயே என்ன செய்யறாங்க, பைசாவை நான் கொடுத்து அவனை வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகை அப்படின்னு சொன்னா அப்படி தொழுவாங்க, உலக பற்றற்ற தன்மைன்னு சொன்னா அப்படி இருந்தார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அதே போல நதுர் இப்னு சுஹைல் அவங்க சொல்றாங்க, பெரியோர் இமாமும் சொல்றாங்க, மக்கள் ஃபிக்குடைய விஷயத்துல தூக்கத்தில் இருந்தார்கள். உலகத்தினுடைய மக்கள் ஃபிக்குடைய விஷயத்தில் தூக்கத்தில் இருந்தார்கள் இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் எழுப்பக்கூடிய காலம் வரை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபிக்கு துறையில வந்து உங்களுக்கு தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை பார்க்கணும்னா, முதிர்ச்சி பெற்ற ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னா அவருக்கு ஈக்குவலா இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு நேராக இருக்கக்கூடிய ஈக்குவலாக இருக்கக்கூடிய யாருமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு முபாரக் அவங்க சொல்றாங்க. அதே போல இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மக்களிலேயே நல்ல விளக்கம் உள்ளவராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது, நீங்க வந்து மாலிக்ட்ட கேட்கறாங்க, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர் மாலிக், இமாம் மாலிக்ட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து அபூ ஹனீஃபாவை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இவர் சொன்னாரு, நான் வந்து பார்த்திருக்கிறேன், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஒரு தூண் இருந்துச்சு, அந்த தூணை காட்டினாங்க, மண்ணால செய்யப்பட்ட தூண், கல்லுல செய்யப்பட்ட தூணை காட்டி சொன்னாங்க, இந்த தூணை இமாம் அபூ ஹனீஃபாட்ட நான் சொல்லி இதை வந்து தங்கம்னு எனக்கு நிரூபிங்கன்னு சொன்னா அவர் பேச்சாற்றல் மூலமாக இதை தங்கம் என்று எனக்கு நிரூபிப்பாரு, அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவரா இமாம் அபூ ஹனீஃபா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இது வந்து கெட்ட புகழ்ச்சி அல்ல, நல்ல புகழ்ச்சி. அப்போ இன்னொரு இடத்துல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஃபிக்குல தேர்ச்சி பெறணுமா, நீங்க என்ன செய்யணும், இமாம் அபூ ஹனீஃபாவை சார்ந்து இருக்க வேண்டும். ஃபிக்கு துறையில் ஒரு ஆழத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய விளக்கங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போல ஃபிக்கு துறையில பெரிய ஒரு அறிஞர் வந்து இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல இமாம் ஜுஃபர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் 20 வருஷம் அபூ ஹனீஃபாவோட இருந்தேன், 20 வருடம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களோடு இருந்தேன். அவர்கள் மக்களுக்கு எப்போதும் நசீகத் செய்யக்கூடியவர்களாக, நசீகத்னா என்ன சொல்லுவாங்க, உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படக்கூடியவராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பாருங்களேன். இமாம் வாழக்கூடிய காலத்துல அபு ஜாஃபர் அல் மன்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து அமீருல் முஃமினீன், அவர் இந்த ஆட்சியுடைய தலைவரா இருந்தார், ஹிலாஃபத்துல கலீஃபாவா இருந்தார். அப்போ இவர் வந்து அமீருல் முஃமினீனா இருக்கக்கூடிய நேரத்துல இமாம் அபூ ஹனீஃபாவோட நெருக்கமாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிஃப்ட்டுகளை வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்கு. இமாம் அபூ ஹனீஃபா என்ன செய்வாங்கன்னா, புறக்கணிச்சுட்டே இருப்பாங்க, திருப்பி அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து இவருக்கு கோவந்துருச்சு, எப்படியாவது இமாம் அபூ ஹனீஃபாவோட நெருக்கமாகணுங்கிற ஒரு ஆசை. அப்போ கூப்பிட்டு விட்டார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு, ஏன் வந்து என்னுடைய இந்த பரிசுகளை எல்லாம் நீங்க வந்து புறந்தள்ளிட்டே இருக்கிறீங்க, நான் தந்தா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அவருடைய ஞானத்தை பாருங்க, அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு தந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன், ஆனா வந்தது எல்லாமே பைத்துல் மால்ல இருந்து வருது, பைத்துல் மால்ல இருந்து வரக்கூடிய எதுவும் எனக்கு தேவையில்லை, அதை நான் திருப்பி அனுப்பிட்டேன், நீங்க எனக்கு தந்திருந்தா நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு கட்டத்துல இதே சேம் அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கும் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அவருக்கு வந்து சின்ன சின்ன வீட்டு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அப்ப என்ன செய்யறாருன்னா, அபூ ஹனீஃபாவை கூப்பிட்டு விடுறாரு, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டோன்னா இமாம் அபூ ஹனீஃபா அங்கே போனாங்க. அப்போ சொன்னாங்க, என்ன பிரச்சனை, 2 பேரே உட்கார்ந்தாச்சு, மனைவியும் கணவனும், அமீருல் முஃமினீன் ஹிலாஃபத்துடைய கலீஃபா, அதே போல அவருடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுக்கு தீர்ப்பளிக்கிறது. அங்கே இமாம் அபூ ஹனீஃபா போய் உட்கார்ந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்போ மனைவி சொன்னாங்க, இவர் வந்து நேர்மையா நடக்க மாட்டேங்கிறாரு, என்னுடைய விஷயத்துல இவர் வந்து நேர்மையா நடக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, எத்தனை மனைவியை திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் கேட்டாரு, எத்தனை மனைவியை திருமணம் முடிக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, 4 மனைவி திருமணம் முடிக்கலாம். உடனே சொன்னாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, 4 மனைவியை திருமணம் முடிக்கலாம் சொன்னோன்னே இவர் சொன்னாரு, அரசர் மனைவியை பார்த்து, கேட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்டார், கேட்டுக்கிட்டியா அப்படின்னு. உடனே இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, முடிக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னா குர்ஆன்ல, 4 பேரோடும் நீதியாக நடக்க முடியும் என்று நீங்க நினைச்சானு செய்யுங்க, திருமணம் முடியுங்க, பயந்தால் நேர்மையாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒருவரை திருமணம் முடியுங்கன்னு சொல்லி குர்ஆன்ல வசனம் வருது. இப்போ அதை சொல்றாங்க இமாம் அபூ ஹனீஃபா. சொன்ன உடனே அரசருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டாரு, குர்ஆனுடைய விளக்கம் அவ்வளவுதான். வீட்டுக்கு வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்து சேர்றாரு. அரசருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, பரிசுகளை குவிச்சு அனுப்புறாங்க, கிஃப்ட்டுகள் வந்து குவியுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவங்களும் கூட வந்தாங்க, கூட வந்து கொடுத்தாங்க, என்ன குடிங்க அப்படின்னு சொல்லி. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, யாரோடும் நெருக்கமாவதற்கோ அல்லது
உலகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றோ நான் அந்த பதிலை சொல்லலை அப்படின்னாங்க. எவ்வளோ ஜுகுது இருக்கணும், உலக பற்றற்ற தன்மை என்பது அங்கே வெளிப்பட்டுச்சு. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, யாரோடும் நான் நெருக்கமாகணும்னு சொல்லியோ அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லியோ நான் இதை சொல்லலை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதையும் என்ன செஞ்சாங்கன்னா புறம் தள்ளினான். அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல ஒரு நாத்திகர் என்ன செஞ்சாருன்னா வந்தார். வந்து நம்ம 2 பேரும் என்ன செய்யணும், டிஸ்கஸ் பண்ணோம். உலகம் வந்து தானாதான் உருவாச்சு, எல்லாமே தானாக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாத்திகர் என்ன செய்யறாருன்னா வாதம் செய்யறார். இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, இந்த நாளை குறிச்சாங்க, இந்த நாள்ல என்ன செய்யுங்க, அந்த இடத்துல நீங்க ஒன்று கூடுங்க, ஒன்று கூடினதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன், அந்த இடத்துக்கு வந்து பதில் சொல்றேன், உங்களோட வாதம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நாள் வந்துச்சு. நாத்திகர் என்ன செஞ்சுட்டாருன்னா போய் ரெடி ஆகிட்டாப்ல, ரெடி ஆகி எல்லாம் செட் பண்ணியாச்சு. டைம் ஆகிட்டே இருக்கு, இமாம் அபு ஹனீஃபா வரவே இல்லை. எல்லாம் சொன்னாங்க பயந்துட்டாரு, வரமாட்டார் போல தெரியுது அப்படின்னு சொல்லி லேட்டா வர்றார். ரொம்ப நேரமாகி இமாம் அபு ஹனீஃபா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன கேட்டார், ஏன் இப்படி லேட் ஆகிட்டு, சொன்ன நேரத்துக்கு வர தெரியாதா? அப்போ சொன்னாரு, இல்லை வந்துட்டு தான் இருந்தேன், ஒரு ஆறு என்ன செஞ்சிச்சுன்னா குறுக்கிட்டுருச்சு, என்ன ஒரு ஆறு குறுக்கிட்டுருச்சு. அந்த ஆற்றை கடந்து வர்றதுக்கு போட் இல்லை, படகு இல்லை. ஒரு மரம் என்ன செஞ்சிச்சுன்னா தானாக விழுந்துச்சு, அது தானாக அப்படியே ஒரு படகை செஞ்சிச்சு, அதுல ஏறி உட்கார்ந்து வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, இப்படி பைத்தியக்காரத்தனமா ஒரு பதில் சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப சொன்னாரு, நீ சொல்றதை விடையுமா, நீ சொல்ற இந்த உலகமும் இந்த உலகத்துக்குள்ள எல்லாமே தானாக வந்ததுன்னு சொல்ற, நான் ஒரு படகு தானாக வந்ததுன்னு சொன்னது உனக்கு புதுசா இருக்குதா அப்படின்னு கேட்டார். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதி நுட்பம், பேச்சாற்றல் வந்து அப்படி இருந்துச்சு இமாம் அபு ஹனீஃபா. அதே போல ஒரு முறை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இடத்துல வந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்றாரு, வீட்டுல எங்க வச்சேன்னு தெரியல. இமாம் சொன்னாங்க, வீட்டுக்கு போங்க, தொழ ஆரம்பிங்க, நீங்க தொழுத்துட்டு இருக்க நேரத்துல உங்களுக்கு அது கிடைச்சிரும் அப்படின்றாரு. தொழுக ஆரம்பிச்சார். அதே போல வீட்டுக்கு போய் தொழுக ஆரம்பிச்ச உடனே ஞாபகம் வந்துருச்சு எங்க வச்சோம் அப்படின்றது. உடனே எடுத்தாரு, போனாரு ஸ்பீடா போயிட்டு கேட்டாரு, எப்படி சொன்னீங்க அப்படின்னு. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, ஷைத்தான் உனக்கு அந்த பொருளை மறக்க வச்சான், ஆனா இப்போ நீ தொழுக ஆரம்பிச்சுட்ட, ஷைத்தானுக்கு தொழுகை என்பது பிடிக்காது. அவன் என்ன செஞ்சுட்டானா, நீ வச்ச இடத்த ஞாபகப்படுத்தி விட்டான், நீ தொழுகையை தொடர்ந்து இருக்க வேண்டாமான்னு கேட்டார். நீ தொழுகையே தொடர்ந்து இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்க. இதே போல ஒரு ஆள் வந்து கேட்டாரு, நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒளிச்சு வச்சேன், தேவைக்கு தான் ஒளிச்சே வச்சுட்டு போனேன், ஆனா எங்க வச்சேங்கிறது மறந்துருச்சு அப்படிங்கிறது. உடனே இமாம் அவர்கள் தங்களுடைய மாணவர்கள் எல்லாம் கூட்டு போனாங்க அந்த வீட்டுக்கு. கூட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையும் சொன்னாங்க, எல்லாத்திலையும் நீங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை ஒளித்து வைக்க நாடினால் எங்க ஒளிச்சு வைப்பீங்களோ அங்க கொண்டு கை வைங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் அங்கங்க போய் வச்சாங்க. அதுல 3வது வச்ச மாணவருடைய இடத்துல அந்த பொருள் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து அவருடைய மதிநுட்பத்தை வந்து என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னா காட்டுச்சு. அதே போல ஒரு நாள் வந்து முடிவெட்ட பொருள், முடிவெட்டுற கடையில போகக்கூடிய நேரத்துல அங்க வந்து பேசிட்டு இருந்தாரு அந்த முடிவெட்டுற ஆளு. நீங்க வெள்ளை முடி நிறைய வந்துருச்சு, வெட்டக்கூடியவர். அது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்குல்ல, அதை வந்து பிடுங்காதீங்க, என்னைக்கு சொல்லுவாங்கல்ல, வெள்ளை முடியை பிடுங்காதீங்க, ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி. இன்னும் இமாம் அபு ஹனீஃபா கேட்டாரு, அப்ப கருப்பு முடியை பிடுங்குங்க அப்படின்னு. கருப்பு முடியை பிடுங்குங்க, அது என்ன செய்யும், ஜாஸ்தி ஆயிரும். உடனே அவர் வந்து என்ன இது, அந்த காலத்துல இருந்த ஒரு ஐமால ஒருத்தர், உலமால ஒருத்தர் சொல்லுவாரு, இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் முடி திருத்தம் செய்யக்கூடியவரையும் விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு மதிநுட்பத்துல வந்து உயர்ந்த ஒரு தரத்துல இருந்தாங்க. அதே போல ஒரு ஷியா அன்றைய காலத்துல இருந்தார். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹுடைய காலத்துல ஒரு ஷியா இருந்தார். ஒரு 2 ஆடு வச்சிருந்தார். அந்த 2 ஆடுக்கும் பேர் வச்சிருந்தார் அந்த ஷியா. ஒன்று அபூபக்கர், ஒன்று உமர்னு வச்சிருந்தார் ஷியாக்கார். அப்போ ஒரு நாள் ஒரு ஆடு வந்து அவர் மிதிச்சு கொன்றுச்சு, ஏதோ தெரியாத நம்ம மிதிச்சதுல இறந்துட்டாப்ல. உடனே இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, அந்த உமர் அப்படிங்கிற ஆடு தான் அவரை மிதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னார். கடைசியில மக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த உமருங்கிற ஆடு தான் அவரை மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை உண்மைப்படுத்தினாங்க. இன்னொரு ஷியா இருந்தார் அவருடைய காலத்துல. இந்த ஷியா என்ன செய்வார்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரொம்ப மோசமா திட்டிகிட்டே இருந்தார். உஸ்மான் ரலியா அவர் ஒரு யூதர், அவர் வந்து ஒரு யஹூதி, அவர் வந்து முஸ்லீமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஷியாக்காரர். அப்போ இமாம் அபு ஹனீஃபா ஒரு நாள் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே இமாம் அபு ஹனீஃபா சொன்னாரு, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதானே? ஆமா, ஒரு மகள் இருக்கிறா. ஆமா, அந்த மகளுக்கு ஒரு கணவனை பார்த்துருக்கிறேன், நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். ஏன்னா அபு ஹனீஃபாவை மதிப்பாங்க எல்லாரும். அப்போ இமாம் பேசுறாருன்னு சொல்லி அவர் கேட்க ஆரம்பிச்சார். அப்போ இவர் சொன்னாரு, ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், மாஷா அல்லாஹ், நல்ல மனுஷன், நல்ல தொழுவார், நல்ல தர்மம் செய்வார், நல்ல தொழுகையாளி, நல்ல இபாதத் செய்யக்கூடிய மனுஷன். மாஷா அல்லாஹ். அப்படியா, யார் அவர் அப்படிங்கிற ஒரு யஹூதி. அது மட்டும் தான் பிரச்சனை. ஒரு யஹூதி அவரு, ஆனால் நல்ல தொழுவார், நல்ல சக்காத்தெல்லாம் கொடுப்பாரு, ஹஜ் செய்வார், எல்லாம் செய்வார். அதை திருமணம் முடிக்கிறீங்களா? ஒரு கோவம் வந்துருச்சு. எப்படி என்னுடைய பிள்ளைய ஒரு யஹூதிக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க கேட்பீங்க? அப்போ இமாம் அவங்க கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 2 பிள்ளைகளை ஒரு யஹூதிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. 2 பிள்ளைங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யஹூதிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்ததா நீங்க சொல்றீங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டார். அந்த ஷியா பிற்காலத்துல தௌபா செஞ்சு இஸ்லாத்துக்குள்ள வந்தார். இப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய அறிவாற்றலை எந்த அளவுக்கு
பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில சம்பவங்கள்லாம் என்ன உதாரணம். ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அந்த கடைசி காலகட்டத்துல மக்களுக்கு மத்தியில பிரபல்யமாயிட்டாங்க. பிரபல்யமானதற்கு பிறகு இமாம் அபூ ஹனீஃபா அவர்களை நீதிபதியாக காதியாக வரணும்னு சொல்லி ஒருத்தர் அந்த அந்த ஊர்ல இருக்கிறவர் புஷ் பண்றாரு. புஷ் பண்ணக்கூடிய நேரத்தில் இமாம் அபூ ஹனீஃபா அதை புறந்தள்ளிட்டாங்க. அதற்கு பிறகு கலீஃபா இருக்காரே அபு ஜாஃபர் அல் மன்சூர், நம்ம சொன்ன அந்த பிரச்சனைக்கெல்லாம் கூப்பிட்டவர், அந்த அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்ன செய்யறாருன்னா அவர் அப்ரோச் பண்றாரு இமாம் அபூ ஹனீஃபாவை, நீங்க காதியாக ஆயித்தான் ஆகணும், நீங்க நீதிபதியாக கண்டிப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ப்ரெஷர் பண்றாரு இமாம் அபூ ஹனீஃபா. சொன்னாரு பண்ணவே மாட்டேன், நான் அந்த பொறுப்பை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா நின்னாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னா கோவம் வந்துருச்சு அவர் இமாம் அவர் கேட்டாரு, அந்த கலீஃபா கேட்டாரு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் இந்த காதியுடைய பதவியை நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் சொன்னாரு, நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சொல்றேன் அப்படின்னாரு. எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே அந்த கலீஃபா கேட்டாரு, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னாரு, நீங்க தகுதி இல்லைன்னு பொய் சொல்றீங்க அப்படின்னாரு. உடனே இமாம் அபூ ஹனீஃபா திருப்பி கேட்டாரு, நான் பொய் சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டார். ஆமா நீங்க பொய் சொல்றது உண்மைதான். இப்ப இவர் சொன்னாரு, நான் பொய் சொல்றது உண்மைனா ஒரு பொய்யரை காதியா வைக்கிறது எப்படி தகும், ஒரு பொய்யர்னு உறுதியா இருக்குது அப்படின்னா நான் பொய்யரா இருந்தா என்ன வைக்காதீங்க, என்னத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா சிறைக்கு போனதுக்கான காரணமே என்னன்னா காதி பொறுப்பை மறுத்தது, காதியா இருக்க மாட்டேங்கிற ஒரு பொறுப்பை மறுத்ததுக்காக என்ன செஞ்சாங்கன்னா சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போனதற்கு பிறகும் இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிறையில இருந்தாங்க. மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க அபு ஜாஃபர் அல் மன்சூருக்கு, நாங்க இமாம்கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்வாங்கன்னா சிறைக்கு அந்த பக்கமா மாணவர்களும் இந்த பக்கமா இமாம் அவர்களும் இருந்து படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இமாம் அவர்கள் அப்படி படிச்சு கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில அங்கேயும் மாணவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இமாம் அவர்கள் உருவாக்குனாங்க. கடைசியில இமாம் அவர்கள் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். நஞ்சூட்டப்பட்டு சாப்பாடுல விஷம் வைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் வைக்கப்பட்டு இமாம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இமாம் அவர்கள் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு தெரிஞ்சது உணவுல நஞ்சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதற்கு பிறகு இமாம் அவர்கள் அதிகமாக தொழுக ஆரம்பிச்சு கடைசியில இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி எழுதுறாங்க, இமாம் அவர்கள் சஜிதால இருந்தாங்க, மௌத்தானாங்க. அல்லாவுக்கு விருப்பமான இடங்கள்ல என்னதான் சஜிதா, நெருக்கமான இடங்கள்ல மிக நெருக்கமான இடம் சஜிதா. இமாம் அவர்கள் சஜிதால என்ன செஞ்சாங்கன்னா மரணிச்சார்கள், நஞ்சூட்டப்பட்ட நிலையில். இமாம் அபு தஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய ஜனாசா 6 விடுத்தம் என்ன செய்யப்பட்டதுன்னா தொழுகை நடத்தப்பட்டுச்சு. இமாம் அவர்களுடைய ஜனாசா 6 தடவை தொழுகை நடத்தப்பட்டது. முதல் தடவையில் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க மரணிச்சாங்க, அந்த ஊர்ல யாருக்கும் தெரியப்படுத்தல. அன்றைக்கு மெசேஜ்கள் பாஸ் ஆகாது, மதீனா வரைக்கும்லாம் தெரியாது யாருக்குமே. ஆனாலும் இமாம் அவர்களுடைய ஜனாசாவுக்கு வரிசையா வந்துகிட்டே இருந்தாங்க மக்கள். 6 முறை அந்த ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டதுன்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் பிதாயா வன் நிஹாயால ஜுஸு 10 15வது பக்கத்துல எழுதுறாங்க. அந்த அளவுக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலம் பிதத்துகளால் சூழப்பட்டிருந்தாலும், அவர்களுக்கு அழுத்தங்கள் அரசு வேலைக்காக வந்தாலும் கூட கொள்கையில மிக பிடித்தமான ஒருத்தராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இப்போ நாம நமக்கு தெரிஞ்ச இமாம்கள்ல இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவாங்க ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பான பேர்கள், பேர் அல்ல அது. ஹனஃபி அப்படிங்கிறது அவருடைய பேர் இல்லை, ஹனஃபி இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபு ஹனீஃபாங்கிறது பல பேருக்கு தெரியாது. இப்போ அபு ஹனீஃபா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர், அபு ஹனீஃபாங்கிறது ஹனஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் மாலிக் இமாம் வராங்க. மாலிக்கின்னு சொல்றது கூட ஓகே ப்ராப்பர். மாலிக் இமாம் 2வது. இப்போ இவங்க 150ல் மரணிக்கிறாங்க. இமாம் மாலிக் அவர்கள் 93 நினைக்கிறேன், 93ல் பிறக்கிறாங்க, 170 கிட்ட மரணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, அவங்க பேரு ஷாஃபி இமாம் அவர்கள். அதுக்கு பிறகு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஹம்பலின்னு சொல்றது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இந்த 4 இமாம்கள்ல முதல் இமாம் தான் யார் அப்படின்னு சொன்னா இமாம் அபு ஹனீஃபா. இவர்களுக்கு பிறகு 3 இமாம்கள். இந்த மூன்றாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு பிறகுதான் யாரு? இமாம் புகாரி. இமாம் புகாரி அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர். அதுக்கு பிறகு இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நசாய், இப்படி போகும். அப்போ நாம இன்றைக்கு பார்த்தது எல்லாரை விடவும் மூத்த அறிஞர்கள்ல ஒருத்தரான இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். நாம் இந்த வரலாறை படிக்கிறதுக்கான காரணம், நாம எடுப்புல ஒரு இமாம் பத்தி தப்பா பேசுறதுக்கோ, ஒரு இமாம் ஒரு கருத்தை அவருடைய மதுஹப்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக, மதுஹபுகள் பின்பற்றப்படணுமா அது வேற தலைப்பு. ஆனா நாம தெரிஞ்சு கொள்ளணும், இந்த இமாம்கள் யாருமே தங்களுடைய மதுஹபை தவிர குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சஹீஹாகி விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹப்னு ஷாஃபி இமாம் சொல்றாங்க. அப்போ இமாம்களை நாம படிக்கிற நேரத்துல ஒன்று
அவர்களை பத்தி மதுஹபா குப்பை அப்படின்னு சொல்லிக்கிட்டும் போகக்கூடாது. அது இல்லாம மதுஹபு தான் குரான் ஹதீஸ் இல்லை அப்படிங்கிற போக்குக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த இமாம்களை நாம படிக்கணும், அவருடைய வரலாறுகளை தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா இமாம் அபு ஹனீஃபாவை நாங்க புறந்தள்ளிட்டா அவர் உள்ள ஆளே இல்லை அப்படின்னு புறந்தள்ளிட்டா இமாம் மாலிக்கை புறந்தள்ளிடணும். ஏன்னா இமாம் மாலிக் அவர்களை சந்திச்சு படிக்கல, ஆனா அவர்கள்ட்ட இருந்து ஹதீஸ்களை எடுத்தாங்க. மாலிக்கை புறம் தள்ளணும், ஷாஃபியை புறம் தள்ளணும், அப்புறம் எல்லாருமே தட்டி விட்டுட்டே போயிட வேண்டியதான். அதுக்கு பிறகு நாங்க எங்களுக்கு புரிந்த மாதிரி ஹதீஸ்களையும் குரானையும் நாங்க எடுத்துக்கிட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஒரு பெரிய ஒரு வழிகட்டில் கொண்டு போய் எங்களை தள்ளிடும். அதனால இமாம் அபு ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்களை இன்றைக்கு இன்ஷால்லா பார்த்தோம். இன்ஷால்லா வரக்கூடிய காலத்துல இமாம் மாலிக் ரஹிமுல்லா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இந்த 4 இமாம்களையாவது நாம் என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் படிக்கணும் இன்ஷால்லா. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.